வணக்கம் நண்பர்களே. இது பெண்ணின் கதை பக்கம் 3. பெண்களின் கண்ணீர். நம்ம கண்ணுக்கு மேல லாக்ரிமல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குங்க. இந்த கிளாண்ட் எப்பவுமே சிறிதளவு தண்ணீர் சுரந்துகிட்டே இருக்குங்க. ஆனா நம்ம கண்ணோட அசைவுகளினால இந்த தண்ணீர் நம்ம கண்ணுல ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்மளுக்கு எதுவும் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுறது கிடையாது. நம்ம எமோஷனலாவோ ஸ்ட்ராங்காவோ ஃபீல் பண்ணும்போது நம்ம பிரெயின் இந்த லாக்ரிமல் கிளாண்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்புங்க. இந்த சிக்னல் மூலமா நம்ம லாக்ரிமல் கிளாண்ட் எப்பவுமே விட சிறிதளவு அதிகமாவே தண்ணீர் சுரக்குங்க. இந்த தண்ணீர் தாங்க கண்ணீரா மாறி நம்ம கண்களில் இருந்து வெளியே வருது. இது தாங்க கண்ணீரோட லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீர்னா என்னன்னு பார்ப்போமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் என்பது ஒரு மொழிங்க. ஆமாங்க. என்னதான் இந்த உலகத்துல 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் சில நேரத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க இத சொல்றதுக்கு இந்த 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் உதவுறது இல்லைங்க. அப்போ பெண்கள் யூஸ் பண்ற மொழி தாங்க இந்த கண்ணீர். இந்த பிறந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பிறந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு மொழியுமே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ற மொழி இந்த கண்ணீர், அழுகை தாங்க. இது ஒரு மொழி மட்டும் இல்லங்க. இது பெண்களுக்கு ஒரு சிறந்த தோழியும் ஆகுங்க. என்னதான் இந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை ஒரு கூட்டத்திலே வச்சு வளர்த்துட்டு இருந்தாலும், இந்த கூட்டத்துல உள்ள பாதி பேருக்கு பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, இது எதுவுமே புரியறது இல்லைங்க. அப்படி தான் கூடயே பிறந்தும் கூடயே வளர்ந்தும் எங்களோட ஃபீலிங்ஸ் புரியாத நேரத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த தோழி தாங்க. என்னதான் மலையளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த தோழியோட பேசினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு தெரியறது இல்லைங்க. இந்த தோழி கிட்ட ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குங்க. சம்டைம்ஸ் நாங்க என்ன ஃபீல் பண்றோங்கிறத ஆப்போசிட் பார்ட்டிக்கு காட்டக்கூடாதுன்னு நினைப்போம். அப்புறமும் எங்களையும் மீறி இந்த தோழி எங்க கண்ணுல இருந்து வெளியே வந்து நாங்க என்ன ஃபீல் பண்றதை காட்டி கொடுத்துருவாங்க. நான் சொல்லல, தோழி. என்னதான் நாங்க கேட்கலனாலும் எங்க தோழி எங்களுக்காக கேட்டே தருவாங்க. இதுதாங்க பெண்களின் கண்ணீரோட கதை. இதுக்கப்புறமாவது உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க ஏதாவது ஒரு பெண் என்னைக்காவது அழுந்தா அவங்கள சென்சிட்டிவ் வீக் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணாம அவங்க கண்ணீரோட மொழியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மொழி புரியலையா, அட்லீஸ்ட் அவங்க தோழியா மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீர்னா என்ன?